பொம்பளை பிள்ளைகள் ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைச்சா ஒன்று வீட்டில் இருக்கிறார்கள் சொல்லுவினோம், இல்லாட்டிக்கு அயலில் இருக்கிறார்கள் சொல்லுவினோம், அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் சொல்லுவினோம். நீ பியூட்டிஷியன் பழகு, அல்லது நீ தையலை பழகு, அல்லது ஆரி ஒர்க்க பழகு, அல்லது இந்த க்ரோசரி பொருட்களை வந்து நீங்கள் பேக் பண்ணி விற்கிற மாதிரி செய்யலாம்னு சொல்லுவினோம். அதை விட வேறு ஏதாவது வெளியில் வந்து இப்போ நான் வந்து ஃபோன் ஷாப்போ இல்லாட்டிக்கு வேறு ஏதாவது செய்ய போகிறேன்னா இருந்தால் இல்லை வேண்டாம், நீ பொம்பளை பிள்ளை, இந்த வேலையில் தான் நீ பழக வேணும், இந்த வேலையில் தான் நீ கட்டாயம் செய்தே தீரணும்னு சொல்லுவாங்க. அதை நான் வந்து முற்றிலும் நிராகரிக்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் பொம்பளை பிள்ளைகள் இந்த வேலை மட்டும்தான் செய்யணுமா? இல்லை, கட்டாயம் இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் பொம்பளை பிள்ளைகள் அப்புறம் அந்த எங்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும். நாங்கள் இந்த வழியில் போனால் முன்னேறுவோம், இந்த வழியில் போனால் நல்ல வெற்றியை பெறலாம்னு சொல்லி சில நம்பிக்கைகள் இருக்கும். சில விஷயங்கள்ல எங்களுக்கு நல்ல நேர்மையான விஷயங்கள் எங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வந்து அம்மா அப்பா கருத்துக்களை மதிக்கத்தான் வேணும். இருந்தாலும் எங்களுக்குன்ற ஒரு லட்சியம் கனவுகள் இருக்கத்தான் செய்யுது. அதன் காரணமாக வந்து நாங்கள் என்ன ஆசைப்படுறோமோ அதில் இறங்குறதுக்கு வந்து இப்போ எங்களோட அம்மா அப்பாக்கள் சில டைம் எதிர்ப்புகளை காட்டலாம், சில எங்களோட சகோதரங்கள் கூட எதிர்ப்புகளை காட்டலாம். ஆனாலும் நாங்கள் அதை சொல்லி புரிய வைக்க வேணும் அவைகளுக்கு. ஓகே, இந்த பிஸ்னஸ்கள் இருக்குது தான், பெண்களுக்குரிய பிஸ்னஸ்கள் இருக்குது. இருந்தாலும் நான் இந்த பிஸ்னஸில் வந்து என்னால் முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன், எனக்கு பல கண்டக்டுகள் இதில் இருக்குது, நான் முன்னோருவன் சொல்லி அவைகளுக்கு நாங்கள் வடிவாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது வந்து அவைகளுக்கு தெளிவுபடுத்த வேணும். அப்படி தெளிவுபடுத்தினா வந்து ஒரு கட்டத்தில் அவைகளும் ஓகே ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மை இருக்கும். அவைகளுக்கு சில விஷயங்கள் இது சம்மந்தமாக விளங்காமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியான ஆசைகள் இருந்தால் தயவு செய்து நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட விளங்கப்படுத்துங்க. விளங்கப்படுத்தினா ஒரு கட்டத்தில் அவை அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்க அவைகளுக்கு இருக்குது. ஏன்னு சொல்லிச்சுன்னா அவை எங்களோட பொம்பளை பிள்ளை அது தவறான வழிக்கு போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் அவை அந்த கருத்துக்களை சொல்லினோம்னு நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு சூழலில் தான் நானும் வளர்ந்தேன். ஆனால் நான் வந்து பைஆர்பி ஆக்ட்ரோன்னு சொல்லி ஒரு சின்ன கடையாக ஸ்டார்ட் பண்ணி பிறகு வளர்ந்து இப்போ பெரிய ஒரு நிலைக்கு, ஒரு அளவான நிலைக்கு நான் வந்து நிற்கிறேன். அதுக்கு காரணம் வந்து என் தன்னம்பிக்கையும் முயற்சியும். ஸோ பொம்பளை பிள்ளையான நீங்கள், அதாவது என்ன மாதிரி பொம்பளை பிள்ளைங்க நிறைய இருப்பீங்கள், ஆர்வத்தோடு இருப்பீங்கள். ஆனால் வீட்டில் வந்து சம்மதிக்க மாட்டினோம், இந்த தொழில் செய்யாத, இந்த தொழில் செய்யாத, இப்படியான வேலைக்கு போகாதன்றதெல்லாம் சொல்லுவினோம். ஆனால் அது வந்து உண்மையான நேர்மையான ஒரு தொழிலாக இருந்தால் வந்து நீங்கள் உங்களோட தாய் தப்பனுக்கு சொல்லுங்கள், இதுதான் வேலைன்னு சொல்லி, இதுதான் செய்ய போகிறோம்னு சொல்லி தெளிவுபடுத்தினீங்கன்னா நிச்சயம் அவை உங்களுக்கு ஆதரவு தருவினம், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். லவ் யூ கைஸ்.